ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, ஒய் யுவர் மாம் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு கவுன்சிலர் இன் லைஃப் அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் கவுன்சிலர் இன் லைஃப். அதாவது ஏன் உங்கள் அம்மா உங்கள் வாழ்க்கையோட பெஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலர் அப்படிங்கிறத நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைத்த தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி உன்னோட நாள் எப்படி போச்சு? நீ சாப்பிட்டியா? இதுதான் இங்கே வீட்டுக்குள்ளே வேலையை முடித்து வந்தாலும் சரி, ஸ்கூல் முடித்து வந்தாலும் சரி, உங்கள் அம்மா கேட்குற முதல் கேள்வியாக இருக்கும். நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய சந்தோஷத்தை பற்றியே நினச்சிட்ருக்க ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது உங்கள் அம்மா மட்டும்தான். உங்கள் அம்மா தான் உங்களோட முதல் ஃப்ரெண்டு, கேர் கிவர். அவங்களுக்கு உங்களை பற்றி எல்லா சீக்ரெட்ஸும் தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிங்கிள் டீட்டெயில் பற்றியும் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினப்பாங்க. அவங்க தான் உங்களோட முதல் ஃப்ரெண்டு, கேர் கிவர் அண்ட் கவுன்சிலர். உங்கள் அம்மாவோட பெட்டராக இந்த உலகத்தில் யாராலையும் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி செயல்படுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத அவங்கள தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சூப்பர் மாமா அவங்க அம்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற குவாலிட்டிஸ், அவங்களுக்குன்னு இருக்கிற குணங்கள் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் குணம் பேஷன்ஸ், அதாவது பொறுமை. நம்ம எல்லார்கிட்டேயும் இல்லாத ஒரு விஷயம் பொறுமை. ஆனால் உங்கள் அம்மா கிட்ட அளவில்லாத பொறுமை இருக்குது. அதனால தான் அவங்களால நீங்கள் பண்ணுற ட்ராமா, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கேட்க முடியுது. அவங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அவங்க தேவைப்படும்போது அவங்களோட எல்லா டைமையும் கவனத்தையும் அவங்க கண்டிப்பாக உங்கள் மேலே செலுத்துவாங்க. இரண்டாவது குணம் குட் லிசனர். உங்கள் அம்மா உங்களோட கதைகளை எவ்வளோ நேரம் ஆனாலும் கேட்குறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா கதைகளையும் பொறுமையாக கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு நாள் சரியாக போகலையா, கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்ககிட்ட தேடி வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைப்பாங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிப்பில் ஏற்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதாவது உறவு சிக்கல்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் ஒரு நாள் சரியில்லாமல் போனாலும் சரி, எப்போவுமே அவங்க உங்களை லிசன் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அட்வைஸை, அடுத்து என்ன பண்ணலாங்கிற அட்வைஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் ஜட்ஜ்மெண்டல். அம்மாவை தவிர வேறு கம்ஃபர்ட்டான ஒருத்தங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்டருந்து என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்டை எப்போதுமே க்ரியேட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியும். உங்கள் இதயத்தில் நீங்கள் வச்சுக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியும். எம்பத்தட்டிக் அண்ட் கேரிங். உங்களால் உங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியும். உங்கள் பிரச்சனைகளை அவங்க பிரச்சனைகளாக நினச்சி அவங்க உங்களை கேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும். என்கரேஜிங். உங்கள் அம்மா மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்க. உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போதும் அவங்க உங்களை நம்புவாங்க. உங்களை உங்கள் மேலே நம்ப வச்சு உங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு உதவுவாங்க. அவங்க உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நம்புவாங்க. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் அவங்க பண்ணுவாங்க. கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவுகள்லேயும் கண்டிப்பாக உங்கள் அம்மா இருப்பாங்க. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள் அம்மாகிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அம்மாவால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட முடிவு கேட்குறதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவோட முடிவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூபிள் லெசன்ஸையும் உங்கள் அம்மாவை தவிர யாராலையும் தர முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருமே உங்களை விட்டு போனாலும் உங்கள் சைடில் நிற்க போகிற ஒரே ஆளுனா அது உங்கள் அம்மா மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு உயிர்னா அவங்க தான். அவங்க உங்களுக்கு அட்வைஸ், கம்ஃபர்ட், லவ், வார்ம்த் எல்லாமே யாராலும் தர முடியாததை உங்களுக்கு தருவாங்க. அதனால்
உங்கள் அம்மா கிட்ட போய் நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறங்கிறதையும் அவங்களுக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருக்கங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.